Hi everyone, this is Maniandan. Now we see about branch and bound algorithm. Branch and bound algorithm is used to solve optimization problem. This algorithm uses a state space tree to solve a given problems. This algorithm gives the solution as best solution or accurate solution. Now we see some example problem of this algorithm. Job assignment problem, knapsack problem, traveling salesman problem. Now we see about one of the example of this algorithm, knapsack problem. Knapsack problem is a optimization problem that fills a container with a subset of items. The goal of a knapsack problem is maximize the total value of the item will keep the total weight within a given limits. Knapsack problem அப்படின்னா என்னதுன்னா, இப்போ ஒரு கண்டெய்னருக்குள்ள நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஐட்டம்ஸ் கம்மியாக இருக்கணும், அந்த ஒரு ஐட்டம்ஸோட வேல்யூ வந்து அதிகமாக இருக்கணும். அதுதான் knapsack ப்ராப்ளம். நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் ஈக்குவல் டு என்னென்னு எடுத்துக்கிறோம், வெயிட் ஈக்குவல் டு ஸ்மால் w, வேல்யூ ஈக்குவல் டு ஸ்மால் v, டோட்டல் கெப்பாசிட்டி வந்து கேபிட்டல் டபிள்யூன்னு எடுத்துக்கிறோம். ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஃபார் knapsack ப்ராப்ளம். இது knapsack ப்ராப்ளமோட எக்ஸாம்பிள்ஸ். 4 ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. 4 ஐட்டம்ஸோட வெயிட்ஸ் அண்ட் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஐட்டம் வந்து மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுதான் w ஈக்குவல் டு 10. அப்பர் பவுண்ட் ஃபார்முலா. இந்த v வந்து ஐட்டம்ஸோட வேல்யூ, இந்த w வந்து மேக்ஸிமம் வெயிட்டோட வேல்யூ, இந்த வெயிட் வந்து ஐட்டம்ஸோட வெயிட்டு. இது வி ஐ ப்ளஸ் ஒன்றும் டபிள்யூ ஐ ப்ளஸ் ஒன்று என்னென்னா, இங்கே கொடுத்துருக்க வித் ஒன்று வித்தவுட் ஒன்று, அதுதான் இந்த ரெண்டு. இப்போ வந்து ட்ராவல்ஸ் பண்ண போகிறோம். இதுதான் ஃபஸ்ட்டு ரூட் நோட், 0th நோட். 0th நோட்னால வெயிட்டும் 0, வேல்யூவும் 0, அப்பர் பவுண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். அடுத்து இதுதான் 0th பவுண்டோட அப்பர் பவுண்ட். வேல்யூவும் 0, டோட்டல் வெயிட் வந்து 10, ஐட்டம்ஸோட வெயிட் வந்து 0. இப்போ வந்து ஃபஸ்ட் வேல்யூவோட வெயிட் வந்து 10, மொத்தமாக பண்ணோம்னா 100 வருது. அப்பர் பவுண்ட் 100 வந்துச்சா. அடுத்து வந்து வித் ஒன் வித்தவுட் ஒன்றுன்னு பிரிக்கணும். வித் ஒன்றுக்கு வந்து ஃபஸ்ட் ஐட்டம்ஸோட வெயிட்டையும் அதோட வேல்யூவும் போடணும். போட்டு பண்ணோம்னா அப்பர் பவுண்டு வரும். அப்பர் பவுண்டு வந்து 76. அடுத்து வந்து வித்தவுட் ஒன்று கண்டுபிடிக்கணும். வித்தவுட் ஒன்றுனா மொதல் என்ன இருந்துச்சோ அதே வேல்யூவை போடணும். வெயிட்டும் 0, வேல்யூவும் 0, ஆனால் அப்பர் பவுண்டு மட்டும் மாறும். இந்த இருக்கா அப்பர் பவுண்ட், வேல்யூ வந்து 0, டோட்டல் வெயிட்டு 10, ஐட்டம்ஸோட வெயிட் வந்து 0. இது வந்து செகண்ட் ஐட்டம்ஸோட வேல்யூ பண்ணோம்னா 60 வரும். இதுதான் நோட் 4. அப்பர் பவுண்ட் வேல்யூ வந்து 40, டோட்டல் வெயிட் 10, ஐட்டம்ஸோட வெயிட் வந்து 4, வெயிட் வந்து 5, டோட்டல் ஆட் பண்ணி போட்டோம்னா 70. அந்த 70 இங்கே வந்துருச்சா. இப்போ இது ரெண்டையும் பிரிக்க முடியாது, ஒன்று தான் இருக்குது. இதுலேருந்து ரெண்டாக பிரிச்சுக்கணும். வித்து 3யும் வித்தவுட் 3யாக பிரிக்கிறோம். இது வந்து நோட் 5, இது நோட் 6. இப்போ நோட் 5 என்ன பண்ணுறோம்னா, வெயிட் வந்து 9, பழைய வெயிட் என்னது 4, அதையும் அதுக்கடுத்துக்க தேர்ட் வெயிட் அதையும் ஆட் பண்ணோம்னா 5 + 4 9, அதான் இங்கே போட்டிருக்கோம். வேல்யூ வந்து இந்த பழைய வேல்யூ 40, இப்போ இது ஒரு புது வேல்யூ வந்து 25. 40 and 25 ஆட் பண்ணோம்னா 65. இது அப்பர் பவுண்ட் கண்டுபிடிக்கணும். இந்த நோட் 5ஓட அப்பர் பவுண்ட் வேல்யூ வந்து 65, டோட்டல் வெயிட் வந்து 10, ஐட்டம்ஸோட வெயிட் வந்து 9, மொத்தம் வந்து 4. இது ஆட் பண்ணி போட்டோம்னா 69. 69 வந்துருச்சா. இப்போ அது வந்து வித்தவுட் 3 பண்ணணும். வித்தவுட் 3னா பழைய வேல்யூ வெயிட் அதை அப்படியே போடணும், ஆனால் அப்பர் பவுண்ட் மட்டும் மாறும். 6th நோடோட அப்பர் பவுண்ட் வேல்யூ வந்து 40, டோட்டல் வெயிட் 10, ஐட்டம்ஸோட வெயிட் வந்து 4, டோட்டலாக 4, மொத்தம் டோட்டல் ஆட் பண்ணி போட்டோம்னா 64. இங்கே அப்பர் பவுண்ட் 64 வந்துருச்சா. அடுத்து வந்து இது ரெண்டு இது மேக்ஸிமம் இருக்குன்னு பார்க்கணும். 69 தான் மேக்ஸிமம், ஹையஸ்ட்டாக இருக்குது. அதுலேருந்து ரெண்டாக பிரிக்கணும். வித்து 4 வித்தவுட் 4 ரெண்டு பிரிக்கிறோம். முதல்ல வந்து வெயிட்
இந்த வெயிட்டையும் இந்த 9ஐயும் இங்கே 4th இருக்கிறத இதையும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணோம்னா 12 வருது. இது நாட் பாசிபிள். மேக்ஸிமம் வெயிட்டோட கூட இருக்குது, நாட் பாசிபிள். அடுத்து வந்து வித்தவுட் 4 வரும். வித்தவுட் 4க்கு வந்து அந்த பழைய வெயிட்டோட வேல்யூவே போடுறோம். போட்டோம்னா 9 65. டோட்டல் ஆட் பண்ணி போட்டோம்னா அப்பர் பவுண்ட் வந்து 65 வரும். ஸோ இதுக்கப்புறம் நமக்கு வந்து ஐட்டம்ஸ் இல்லை, 4 ஐட்டம்ஸ் தான் இருக்குது. இதுக்கு மேலே போயிடுச்சுன்னா அடுத்து 6ன்னு வந்துடும். இங்கே வித்து 1ல் வேல்யூ கிடச்சிருக்கு, வித்து 2ல் கிடைக்கல, வித்து 3லையும் வேல்யூ கிடச்சிருக்கு, வித்து 4ல் வேல்யூ கிடைக்கல. ஸோ அதான் இங்கே போட்டிருக்கோம். வெயிட் 1ஐயும் வெயிட் 3 ஆட் பண்ணோம்னா 9 வருது. டோட்டல் வெயிட் வந்து 10 தான். ரெண்டோட வேல்யூ ஆட் பண்ணால் 65. ஹையஸ்ட் வேல்யூ எடுத்திருக்கோம். அந்த மேக்ஸிமம் வெயிட் 10, மேக்ஸிமம் வெயிட் கம்மியாக இருக்குது. ஸோ இந்த சம்மு வந்து முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். தேங்க்யூ.